கோச்சர் கம்பீருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல போல. அணியில 8th பிளேஸ்ல வரக்கூடியவர் கூட பேட்ஸ்மேனா இருக்கணும்ன்றதுக்காக நம்பர் 1 ஸ்பின்னரான குல்தீப் யாதவ ஒதுக்கி வச்சிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரி, கம்பீர் தான் கோச்சர். அவருடைய பிடிவாதத்துல அவர் என்ன சொன்னா என்ன? சுப்மன் கில்லுக்கு அறிவில்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும்னு கேட்டு வாங்க மாட்டாரா? ஏன் ஸ்பின்னர் வேணும்னா, ஆடம் ஜாம்பா நேற்றைய போட்டியில 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி குல்தீப் யாதவ் முழு நேர ஸ்பின்னரா உள்ள இறக்கி இருந்தா இந்த இடத்துல நிதிஷ்குமார் அடிக்க வேண்டிய ரன் அவர் விட்டு கொடுக்காம அந்த விக்கெட்டை எடுத்திருப்பார்ல. இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியா 2-0 சொல்லிட்டு அசால்ட்டா தொடர கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அணியில ஆல்ரெடி ஹார்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் எடுக்காதது ஒரு பிரச்சனை. முக்கியமா பிளேயிங் லெவன்ல குல்தீப் யாதவ சேர்க்காதது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்திய அணியில பிளேயிங் லெவன்ல ஆல்ரெடி நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு ஆல்ரவுண்டரையும் எடுத்திருக்காங்க. பத்தாவதுக்கு அஷத் ராணாவ், அதாவது கம்பீருடைய செல்லப்பிள்ளையும் எடுத்திருக்காங்க. இங்கதான் பிரச்சனை முட்டிக்கிட்டு நிக்குது. இந்த 2-0 வரதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான் சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க. அதற்கான முழு காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? குல்தீப் யாதவ் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்னன்னா, 2 ஓடிஐ நடந்திருக்கு இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில். ஆனா இவர் பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. முதல் ஓடிஐல 11 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருந்தாரு பேட்டிங்ல. அதே மாதிரி இரண்டாவது ஓடிஐல 10 பாலுக்கு 8 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. முதல் ஓடிஐல போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2.1 ஓவர் வீசி 16 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இரண்டாவது ஓடிஐல 3 ஓவர்களை வீசி 24 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. எந்த இடத்துலயாவது கட்டுப்பாட்டோட வீசி இருக்கிறாரா? ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து இருக்கிறாரா? சரி, போலிங்ல தான் தாக்கத்தை ஏற்படுத்தல, பேட்டிங்லயாவது ஒரு சீரான தாக்கத்தை ஏற்படுத்தி அணியை காப்பாத்தி இருக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. ஏவரேஜா ஆடி இருக்கிறாரு. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலிங்ல இந்திய அணிக்கு சாதகமா எதையுமே அவர் பண்ணல. பேட்டிங்ல அடிச்சிருந்தாலும் சொல்லுகிற அளவுக்குலாம் இல்ல. இந்த அடிச்ச ரன்னை வந்து குல்தீப் யாதவ் நீங்க முழு நேர பந்து வீச்சாளரா எடுத்திருந்தா அவர் அடிச்ச ரன்னை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல விக்கெட்டை எடுத்து கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்ன தெரியுமா? அஷத் ராணாவை உள்ள எடுத்ததுதான். முழு நேர பந்து வீச்சாளரா தான் கம்பீர் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. இன்னொரு விமர்சனம் வந்து கம்பீருக்கு இவர் செல்லப்பிள்ளை என்ற ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், தூக்கி வச்சிருங்க. இந்த இடத்துல அஷத் ராணாவுக்கு பதிலா ஹார்திக் பாண்டியாவை உள்ள எடுக்கலாம்ல. அஷத் ராணா வீசுகிற பந்த இவரே வீசுவாரு. ஆனா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும். 9th பிளேஸ்ல கூட ஒரு பேட்ஸ்மேன் வந்து இறங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனா கம்பீருக்கு என்ன ஆசை? எல்லாருமே பேட்ஸ்மேனா இருக்கணும், எல்லாருமே போலரா இருக்கணும்ன்றதான் ஆசை. அந்த மாதிரி ஹார்திக் பாண்டியாவை உள்ள போட்டா அது இன்னும் வலுவடைய தானே செய்யும். ஆனா அஷத் ராணா 4 ஓவருக்கு 27 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு முதல் ஓடிஐல. இரண்டாவது ஓடிஐல 8 ஓவரை வீசி 59 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் 2 விக்கெட் எடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எக்ஸ்பென்சிவா ரன்னை கொடுத்திருக்காரு. 48 பாலுக்கு 59 ரன்னை கொடுத்திருக்காரு. பொளந்து கட்டிட்டாங்க அவருடைய ஓவர். இந்த இடத்துல ஓவன், அதுக்கப்புறமா ஷாட், இவங்கெல்லாம் எல்லாருமே கனோலி கூட நிறைய ரன் அடிச்சிருப்பாரு அஷத் ராணாவினுடைய ஓவர்ல. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர், இவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாதுங்க. அவரு டீமுக்கு தேவையானதை கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய ஜடேஜாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவர் இருந்திருந்தா இந்த பிலோ ஆர்டர்ல பேட்ஸ்மேன்கள், ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்துறது இல்ல. கண்டிப்பா இந்த இடத்துல ஜடேஜா இருந்தா அணியினுடைய நிலைமையை ஒரு கருத்தில் கொண்டு கண்டிப்பா ஆடி இருப்பாரு. நீங்க இங்கிலாந்து கூட அந்த டெஸ்ட் தொடர்ல நடந்தப்பவே பார்த்திருப்பீங்க. எல்லாருமே அவுட் ஆனாலும் அந்த இடத்துல காப்பாத்தி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஜடேஜா மட்டும்தான். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் ஒரு மூத்த வீரர் என்ற அடிப்படையில கடைசி நேரத்துல கண்டிப்பா அணியை காப்பாத்தி இருப்பாரு. தேவையான இலக்கை எட்டி கொடுத்திருப்பாரு. இதை தவிர வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் மேல எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியும். பிலோ ஆர்டர்ல யார் தான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கா? இப்ப ஹார்திக் பாண்டியாவும் ஜாம்பவானு, ஜடேஜாவும் ஜாம்பவானு, அதே மாதிரி குல்தீப் யாதவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க 3 பேருமே தக்க நேரத்துல தக்க சமயத்துல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடக்கிற விஷயம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இங்க பாருங்களேன், நிதிஷ்குமார் ரெட்டி, அஷத் ராணா, இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வாஷிங்டன் சுந்தர், இவங்க 3 பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்போ இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா குல்தீப் யாதவ உள்ள எடுத்திருக்கணும். அஷத் ராணாவுக்கு பதிலா ஹார்திக் பாண்டியாவை உள்ள வர வச்சிருக்கலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஜடேஜாவை எடுத்திருக்கலாம். இவங்க 3 பேரையும் எடுத்ததோட இந்த பிரச்சனை தீந்துருமானா? இன்னொரு இஷ்யூவும் இருக்கு, இந்த பேட்டிங் உடைய லைன் அப். ஏன்னா இதுலதான் மிகப்பெரிய ஒரு குளறுபடியே. KL ராகுல் தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. 6வது பிளேஸ்ல இறக்குறாங்க. டெஸ்ட்ல ஓபனிங் இறக்குறாங்க, T20ல எடுக்கவே மாட்டானுங்க, ஓடிஐல 6th பிளேஸ்ல இறக்குறானுங்க. இந்த கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ளார அது கரெக்டா போயிட்டு ரீச் ஆயிருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இடையில பஞ்சர் ஆயோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமா அந்த டயர் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்க, ஸ்டெப்னி இருக்குமா. அந்த மாதிரி தான் இந்த இந்திய அணியில ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் KL ராகுல கூப்பிடுவாங்க. இல்லைன்னா அவரை ஒதுக்கி வச்சுட்டு
பரவாயில்ல டீம் சூப்பரா விளையாடுதுன்னு சொல்லிட்டு அழகா ஒதுக்கிட்டு போயிடுவானுங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே அந்த மாதிரியா நடந்தது. அந்த மனுஷன் மட்டும் சரியா விளையாடலனா சாம்பியன்ஸ் டிராஃபி கிடைச்சிருக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருந்திருக்கும். அதே மாதிரி கேஎல் ராகுல் ஃபாஸ்டுக்கு எதிராகவும் சரி ஸ்பின்னுக்கு எதிராகவும் சரி சராசரியா விளையாடக்கூடியவர். ஓப்பனிங் ஆடும்போது பந்தை வந்து பழசாக்கிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய பிளேயர்களுக்கு ஏதுவா அந்த பந்து மாற்றி கொடுப்பார். இது அவருடைய வேலை. டெஸ்டா இருந்தாலும் சரி, ஓடிஐ இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி. T20ல அதிரடியா ஆடுவாங்க எல்லா பேட்ஸ்மேனுமே. அதுலயும் கேஎல் ராகுல் இறக்குனா, ஓப்பனிங் இறக்குனா கண்டிப்பா அவரும் அதிரடியா தான் ஆடுவாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் ஒதுக்கி வச்சிருக்கிறது வேற ஒரு விஷயம். ஆனா இங்க 6th பிளேஸ்ல இறக்குறது தான் வலிக்குது. அட்லீஸ்ட் 5th பிளேஸ்லயாவது இறக்கலாம், அப்படி இல்லையா ஓப்பனிங்காவது இறக்கலாம். இது ரெண்டு இடத்துலயுமே இறக்காம அவரை ஸ்டெப்னி மாதிரி இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல யாருக்கு இந்த இழப்பு? இந்திய அணிக்கு தான் இழப்பு. அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. அவர் எந்த இடத்துல இறங்கினாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிடுவாரு. 6th பிளேஸ்ல இறக்குறதுனால கடைசி ஆடுகிற ஆல்ரவுண்டரோட விளையாடி அவரால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமானா கண்டிப்பா அடிக்க முடியாது. அவர் ஓப்பனிங்காக தான் தயாராகி வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது அவர் அந்த இடத்தை கொடுக்காம வேற ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. இங்க 2 ஓடியிலுமே சுப்மன் கில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பண்ணாம கேப்டனா ஜொலிக்காம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோத்துக்கிட்டு இருக்கிறாரு. கேப்டனாவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி. இத்தனைக்கும் ஆஸ்திரேலியாவில் இந்த 2 ஓடியில விளையாடினவங்க யாருமே வேர்ல்டு கப் 2027 ஸ்குவாட்ல கிடையாது. சாதாரணமா நியூ யங்ஸ்டர்ஸ் இப்பதான் அவங்களுடைய ஆட்டத்தை நிரூபிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கிறாங்க. ஓவன், மேத்யூ ஷாட், பாட்லெட், பத்தாவதுக்கு ஹேசல்வுட், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்திய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை வேற பயமுறுத்தி இருக்கிறாங்க. அது எப்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆளை எடுத்துட்டு வந்தா கூட ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வராங்க. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வர மாட்டாங்க. ரிக்கி பாண்டிங் போனா அந்த இடத்துல வேற யார் வந்தது? கிளர்க் வந்தாங்க. கிளர்க் போனா ஸ்மித் வந்தாரு. ஸ்மித் போனா லபுஷைன் வந்திருக்கிறாரு. போலிங்ல பிரிட்லி போனா ஸ்டார்க் வந்திருக்கிறாரு. ஸ்டார்க் போனாலும் ஹேசல்வுட் இருக்கிறாரு. இப்படி ஒரு வீரரை எடுத்தா கூட ஆஸ்திரேலியாவில் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் ஏதோ ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்த மாதிரி வந்து 2-3 மேட்ச் விளையாடிட்டு ஓகே இவங்கிட்ட திறமை இல்ல தூக்கி வெளியாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அதற்கு சான்றாக ஒன்னு சொல்லலாம். இந்திய ஏ அணி வந்து டெஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட போறாங்க. சர்ஃப்ராஸ் கான எடுக்க காணோம். நல்லா விளையாடின ஒரு பேட்ஸ்மேன் தான். நல்ல பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. டெஸ்ட்ல நல்லாவே விளையாடுறாரு உள்ளூர் போட்டியில கூட. ஆனாலும் எடுக்கல. காரணம் கேட்டா இவர் டிரெஸ்ஸிங் ரூம்ல கம்பீர் பேசினதெல்லாம் பிரஸ்ல சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காரணம் சொல்லி இருக்காங்க. இது உண்மையா பொய்யான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா அவரை உள்ள எடுக்க மாட்டாங்க. ஆகையினாலதான் இந்த விமர்சனத்தெல்லாம் வைக்கிற அளவுக்கு கம்பீர் உட்பட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சர்ஃப்ராஸ் கான் வெளியில சொன்னதாவே இருக்கட்டும், கம்பீர் என்ன கொலை பண்றதுக்கு ஐடியா பண்ணாரு. அதை என்னமோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிரஸ்ல சொன்ன மாதிரி இவரை தூக்கி வெளியடிக்கிறதுக்கு என்னமோ இந்திய அணியில அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதே பர்ஃபார்மன்ஸோட இதே அணியோட 2027 வேர்ல்டு கப்புக்கு போனா இந்தியா கப் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.